மனிதர்கள் செய்வதனைத்தையும் முழுமையாக தெரிந்தே மற்றும் விரும்பியே செய்கிறார்களா? இதுதான் இன்னைக்கான கேள்வி. ஓகே, என்னென்ன ஆன்சர்ஸ் வந்துச்சு. இப்போ கடைசியா பூபதி என்ன ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அது என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, எல்லாருமே தெரியாம புரியாம தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஓகே, உங்களுடைய பதில்களில் வந்து ஒரு டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தெரிந்து பண்ணுகின்றோம்னா விரும்பி செய்வோமா, செய்கின்ற தவறுகளையெல்லாம் தெரிந்தே செய்தாலும் கூட விரும்பி செய்வோமா என்ற ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுக்கு நீங்க கவுண்டரா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இல்லை, அந்த நேரத்துல தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திருத்திக்க நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அருமையான பாயிண்ட் பூபதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு அழகா ஒரு ஆன்சரை சொன்னீங்க. தெரிந்தே செய்கின்றோம், மனசாட்சி உறுத்தலோடு அல்லவா செய்கின்றோம், ஆதலால் அதை விரும்பி செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிலையும் நீங்க வச்சிருந்தீங்க. இன்னும் சிலர் வந்து முழுமையாக தெரிந்துதான் விரும்பியதான் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. பட் யாரும் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்காக அதை கொடுத்து வச்சுட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பதில் அனைத்தையும் தெரிந்து புரிந்து விரும்பி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு புரிஞ்சதை நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க இப்போதான் பூபதி என்ன சொன்னார், அதுக்கு நீங்கள் உள்டாவா எப்படி பேசலாம் அப்படின்னு இல்லை. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பூபதி அண்ணா சொன்னதை வந்து பகவத்கீதை என்பதை தெரியாதவர்கள், அகங்காரம் என்றால் உணராதவர்கள், எது தப்பு சரின்னே தெரியும் அப்படி ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கண்ணன் கீதையில தெளிவாக சொல்லியிருக்கான், எல்லாவனுக்குமே எல்லாமே தெரியும். கீதையை கத்துக்கிறாத எங்க திருடன் திருடிட்டு இருக்கான், அவன் திருடுறது தப்புன்னு தெரியாம திருடிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஹி வுட் ஹவ் பீன் டெல், அவன் வந்து தன் செயலை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக பல விஷயங்களை செய்தாலும் கூட உண்மையில் அவனுக்கு தெரியும் இது தவறு அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்ன பண்றது, எனக்கு ஒரு வழி இல்லை, சமுதாயம் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, அதனால் நான் செய்யறது சரிதான் என்று தன் மனசாட்சிக்கு அவன் சமாதானம் செய்து கொண்டு வேணுமானால் அதை செய்யலாமே தவிர அது ரைட்டா தப்பான்னு அவனுக்கு தெரியாமலா இருக்கு. எது அன்பு, எது அகங்காரம், எது அடுத்தவனை கொள்ளையடிச்சு சாப்பிட்றது தப்பு, இது ஆட்டோமேட்டிக்லி நமக்கு ஜென்ம ஜென்மமாகவே எல்லோருக்கும் அனைத்தும் தெரிந்தே தான் இருக்கிறார்கள். புதுசாக ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிறந்த குழந்தைக்கு தெரியும் 4 பேருக்கு ஒரு விஷயம், அம்மா வந்து ஸ்வீட் கொடுத்தா அதை கொடுத்துட்டு சாப்பிட்றது நல்ல குணம் அப்படின்னு. இது தான் கொடுக்காம சாப்பிடணும் அப்படின்னு அது நினைக்குது, அதுக்கு தவறுன்னு தெரியும், ஆனால் அப்படித்தான் இருக்கும். சரியா? துரியோதனன் சொல்லுவான், 100 ஐ நோ தட் வாட் ஐம் டூயிங் இஸ் ரைட் ராங், எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணது தப்புன்னு, ஆனால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லுவான். சரி, இருக்கட்டும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது தான் இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின். இன் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, சரி வேணா எக்ஸப்ஷன் கேஸை நான் யாரை விட்டுடுறேன் அப்படின்னா, நம்ம குரூப் மெம்பர்ஸை வந்து நான் எக்ஸப்ஷன் கேஸாக விட மாட்டேன். பகவத்கீதையே தெரியாதவர்கள், பின் விளைவுகளை பற்றி அறியாதவர்கள், எதை பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது, குழந்தைகள் தீயை விரல் விட்டால் சுடும் என்று தெரியாமல் விரல் வைக்கிறார்கள் அல்லவா, அது தெரியாம பண்றது. சரியா? அந்த மாதிரி பின் விளைவுகளை பற்றியே தெரியாமல், எது சரி எது தவறு என்றே புரியாமல், கீதையே கற்காமல் அப்படி இருக்கின்றவர்களை எக்ஸப்ஷனா விட்டுறேன். சரியா? ஆக்சுவலாக நான் அவங்கள கூட விடாம நீங்க கிளாஸ் எடுக்க சொன்னீங்கன்னா எடுத்துருவேன். பட் வேணாம், இப்போ நம்ம குரூப் மெம்பர்ஸ் தானே இருக்காங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை நான் விட போறது இல்லை. நம்ம குரூப் மெம்பர்ஸ், கீதையை படித்தவர்கள், நம்ம கிளாஸை கேட்டவங்க எல்லாம் அற்புதமா எல்லாம் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு சந்தோஷமா விரும்பி தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். சரி, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மனசாட்சி உறுத்தலை பற்றி கண்டிப்பா பேசித்தான் ஆகணும். ஏன்னா பூபதி நான் வேற ரொம்ப பேசிட்டாங்க. மனசாட்சி உறுத்தலோடு ஒருவன் செய்கின்றானே, கில்ட்டி ஃபீல் என்று ஒரு வருகிறதே என்றாலே அவன் விரும்பி செய்கிறான் என்று நீங்கள் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனக்கு ஒரு கொஸ்டின் வருதுங்க, விரும்பலைன்னா செய்யவே முடியாதுங்க. நீங்க வெறுக்கின்ற ஆக்ஷன் உங்களால செய்ய முடியுமா? நீங்க விரும்புகிற ஆக்ஷனை மட்டும்தான் நீங்க செய்யவே முடியும் என்பதை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்பது எனது முக்கியமான கேள்வி. ஆக்சுவலா கில்ட்டி ஃபீலிங் வருது, கில்ட்டி ஃபீலிங் எப்ப வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பண்ணும்போது கில்ட்டி இருந்தா அவன் ஏங்க செய்யறான்? அவர் செய்யும் போது கில்ட்டி இருந்தா அவன் செய்யவே மாட்டான். கில்ட்டியோட நீங்க பண்ணுவீங்களா? சான்ஸே இல்லை. அப்படி நீங்க கில்ட்டியோட பண்றீங்கன்னு சொல்றது உண்மையாக இருந்தா
60-70% நீங்க விரும்புறீங்க, ஒரு 30 வேணா கில்ட்டி இருக்குன்னு வேணா வச்சுக்கலாமே தவிர பிரதானமாக விரும்பி இருக்கிறீர்கள் என்றுதான் வரும். ஸோ இந்த ரெண்டே பாயிண்ட் வச்சு தான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஒரு செயலை நீங்க விரும்பாம பண்ணவே முடியாது. இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் உட்காந்து நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கேட்கணும்னு நீங்க விரும்பாம கேட்கவே முடியாதுங்க. உங்களை வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு உட்கார வச்சிருந்தா கூட என்னுடைய சப்தங்கள் உங்களுக்கு காதுக்கு போகாம உங்க மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ஆக்ஷனை நீங்க பண்றீங்கன்னா அதை விரும்பினா மட்டும்தான் செய்யவே முடியுங்கிற லாஜிக்கு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? விரும்பாம செய்யவே முடியாது என்பது மிகப்பெரிய உண்மை. இல்ல நான் என்னது குடிகாரங்க சொல்றதான எடுத்துக்கணும். நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது உண்மை நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க அந்த மொமெண்ட் என்ன நடந்ததுன்னு கரெக்டா 6 மணி ஆச்சுன்னா என்னன்னே தெரியல, தானா இழுத்துட்டு போயிட்டு நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு டைலாக் அடிப்பாங்க. சரியா? what மீன் பை தட்? 6 மணிக்கு உன் மனசு என்னடா நினைக்குது? 6 மணி ஆகும்போது உன் மனமே பரவாயில்லை குடி என்று சொல்லாமல் உன்னால் குடிக்க முடியுமா? குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கில்ட்டியை கொண்டு வந்துட்டு ஐயோ மறுபடியும் குடிச்சிட்டேன்னா அல்றத அப்புறமா விடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் செய்யும் போது அந்த மொமெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ல நீங்க விரும்பாம எப்படிங்க செய்ய முடியும்? ஸோ தேர்ஃபோர் ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் விரும்பியேதான் செய்கிறீர்கள் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். சரியா? இன்கேஸ் நீங்க சொன்னீங்கல்ல கில்ட்டியோட பண்றோங்க அப்படின்னா, கில்ட்டி 30 இருந்திருக்கும், 70 விரும்பி இருக்கு, அதனாலதான் செய்ய முடியுது. கில்ட்டி 70 இருந்தா எப்படி செய்ய முடியும்? எப்படிங்க செய்ய விடும்? அது கில்ட்டியை உங்களை காப்பாத்திருமே. அப்படி எந்த லட்சணத்துல இருந்திருக்குன்னு வேணும்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. செய்யும் போது வேணா 30 கில்ட்டி வேணும், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 90 கில்ட்டி வந்து உட்காந்துக்கோங்க. அப்படி வேணா சொல்லிக்கோங்க. அப்புறம் செய்யும் போது நான் வந்து விரும்பாம எப்படி செய்ய முடியும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தெரிந்து செய்கிறேனா? கண்டிப்பா கீதை கற்ற நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். எது சரி எது தப்புன்னு தெரியாதா, சமபாவனையே சரின்னு தெரியாதா, எல்லாமே தெரியும். ஆனா மிஸ் பண்றோம். ஈகோல சம்திங்ஸ் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாமே நாம் தெரிந்து செய்கின்ற செயல்கள் தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே ஷார்ட்டா சொன்னேன். ஒருத்தனுக்கு அல்சர் பேஷண்ட்டு சாப்பிட்டா 3 நாள் கதறுவோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். கில்ட்டியோட சாப்பிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, வேற வழி இல்லாம சாப்பிடுறேன்னா கூட அங்க விருப்பம் 70 இருக்க போய் தானங்க சாப்பிட்டீங்க. எதுங்க மேஜரா இருந்தது? பின்னாடி பயம் இருந்தது. அந்த சாப்பிடும் போது அந்த பயம் 30 தானே இருந்தது, அந்த கில்ட்டி 30 தானே இருந்தது, அதனாலதான் சாப்பிடவே முடிஞ்சது என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சுக்கோங்கன்ற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா. சரியா? ஸோ தேர்ஃபோர் ஒரு நிமிஷம். முன்னாடி வருது. சாரி டு டிஸ்டர்ப் யூ, ப்ளீஸ் வெயிட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டாக நான் சொன்ன விரும்புகிறது என்னன்னா, தெரிஞ்சுதான் சரி, விரும்பாம செயலே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். சரி, ஓகே. அடுத்து பூபதினா விஷயத்துலேருந்து எடுப்போம், பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. எல்லாருடைய எண்ணங்களும் புனிதமாக இருக்கின்றன. அவர்கள் வந்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று தானே நினைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அறியாமல் தானே தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். இப்போ கீதையெல்லாம் புரிஞ்சாச்சு, எல்லாருக்கும் கீதை புரியும் இல்லையா? எல்லாருமே விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எல்லாருமே ஈகோ இல்லாம நினைக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா எனக்கு விருப்பு வெறுப்புல இருந்துட்டு இருக்கோம், ஈகோல இருந்துட்டு இருக்கோம். ஈகோ அப்படிங்கிற அந்த ஆக்ஷன், அதாவது அது வந்து துக்கத்தை தான் கொடுக்கும் என்று 100 உனக்கு புரிஞ்ச பிறகு நம்ம ஈகோல இருக்கவே முடியாது. ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் லேக்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா புரிஞ்சும் தெரிந்துமே செய்கிறார்கள் வேற வந்துட்டோம். ஈகோ நமக்கு அழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 100 தெரிஞ்சிருச்சுன்னா பின்ன பண்ண மாட்டோம்ல. நம்ம குரூப் மெம்பர்ஸுக்கு தெரியாதா ஈகோ டேஞ்சர்னு? ஈகோ டேஞ்சர்னு தெரியும், தெரிந்து கொண்டேதானே செய்கிறார்கள். அப்படின்னா அந்த ஈகோ டேஞ்சர் அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருப்பத்தை நான் வந்து கண்டிப்பா 100 நீங்க விரும்பி தான் செய்யறீங்கன்றதை நான் மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டேன்.
தெரிந்தே செய்கிறீர்கள்னு சொல்றேன் இல்லையா, அதை வேணா வேணும்னே கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஃபேட் பண்ணிடுறீங்க. அதாவது ஈகோனுடைய டேஞ்சரை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுறீங்க. அதன் விளைவாக நீங்கள் செய்துவிட்டு அந்த ஈகோனுடைய டேஞ்சரை அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சரியா? அதாவது சாதகன் அப்படிங்கிறவன் அவனுக்கு வந்து டேஞ்சர் ஆஃப் ஈகோ தெரிஞ்சிருச்சு. பட் ஈகோ தான் சுகம் அப்படிங்கிறது அவன் முன்னாடி வச்சிருந்த மைண்டு. இப்போ ஈகோ தான் டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. பட் திடீர்னு ஒரு இடத்துல வந்து அவனுக்கு ஈகோ எக்ஸ்போஸ் ஆகும்போது ஈகோ தான் டேஞ்சருங்கிறத அவன் வந்து சற்று நேரத்துக்கு அவன் மிஸ் ஆகிறான். பட் ஈகோ தான் சூப்பர் அப்படிங்கிற விஷயத்துல இப்போ அவன் ஷிஃப்ட் ஆயிட்டான். அந்த ஈகோ சூப்பர்ன்ற ஷிஃப்ட் ஆகி விரும்பி தான் பண்றான். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், தெரிந்தே விரும்பியே அப்படிங்கிற இந்த கேஸ்ல வேணும்னா எக்ஸப்ஷன் தெரிந்தேன்ற கேசஸ்ல வேணா அப்பப்போ நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வேணா ஒத்துக்குப்பேமே தவிர செய்யற ஆக்ஷன் விரும்பாம எப்படி பண்ண முடியும்? அப்ப அந்த மொமெண்ட்ல நீங்க இந்த தெரிந்தே அப்படிங்கறத மிஸ் ஆகி எனக்கு ஈகோ தான் சூப்பர்ன்ற அந்த நாலேஜ்குள்ள இருக்கிறீங்க, அதை விரும்பிடுறீங்க, அதை விரும்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுமானாலும் சொல்ல முடியுமே தவிர விருப்பம் இல்லாமல் செயல்கள் செய்ய வழி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ரோபோட்டிக் மைண்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது என்ன பண்றது, என்னையும் அறியாம ஏதோ ஒன்று பண்ணிடுது அப்படின்னு எல்லாம் நம்ம 1008 பேசியிருந்தாலும் உண்மையில நம்ம விருப்பம் இல்லாமல் எந்த விதமான சப்கான்சியஸ் அச்சுறுத்த முடியாது. இந்த லாஜிக் வந்து நம்ம வருஷக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் யாருக்கும் வந்து தெளிவாக புரியுற மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, அதனால நான் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அதாவது என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் அதாவது திருடுறது தப்பு அப்படிங்கிறது 100% நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னால் திருட முடியாது அப்படிங்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லை, என்ன சொல்றது, என்ன ஏதோ ஒன்று புஷ் பண்ணி இழுத்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களே, ஏதோ ஒன்று புஷ் பண்ணி இழுக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. எல்லா ஞானமும் என்ன சொல்லுது, இன்க்ளூடிங் பூபதினாம என்ன சொல்றாரு, ஒட்டாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ ஒட்டாம இருக்கிறதுன்னா என்ன, what do you mean by that? தெளிவா அழகா ஒட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே விரும்பிட்டு தானே பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒட்டாம பண்றது அப்படின்னா ஞான செயலுங்க அது. அப்போ ஒட்டாம பண்றவன் ஞானி, ஒட்டிட்டு பண்றவன் அஞ்ஞானி. இன்பிட்வீன்ல வேற ஒண்ணும் இல்லைங்க. எய்தர் குணங்கள்ல ஒட்டிட்டு பண்ணுவ, இல்லைன்னா குணங்கள்ல ஒட்டாம பண்ணுவ. குணங்கள்லயே நீ ஒட்டாம பண்ணிட்டேன்னா நீ ஞானி, குணங்கள்ல ஒட்டிட்டு பண்ணேன்னா நீ அஞ்ஞானி. ஆக மொத்தத்துல நம்ம அறியாமலாம் பண்ணிட்டு இருக்கோம். அஞ்ஞானத்துல இருந்து ஒண்ணும் பண்ண முடியும், இல்லைன்னா அஞ்ஞானத்துல இருந்து பண்ண முடியும். அப்படித்தானங்க பண்ண முடியும். அப்போ இது அஞ்ஞானம் என்று முழுமையாக தெரிந்திருந்தும் கூட நீ அதில் ஒட்டுகின்றாய், அஞ்ஞானியாக வாழ விரும்புகின்றாய், துக்கம் என்று தெரிந்தும் துக்கப்பட விரும்புகின்றாய், நரகம் என்று புரிந்தும் நரகம் என்று தெரிந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டுமே என்று நினைக்கின்றாய். குடிகார தப்பு எல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சுதான் அவன் வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறான். எப்படிங்க அப்படி நினைக்க முடியும்னா, ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, மின்னல் வெளிச்சம் போல் கிடைக்கின்ற ஒரு சின்ன சுகத்துக்கு பின்னாடி துக்கம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த சுகம் வேணும்டா எனக்கு அப்படின்னு லூசுத்தனமா அவன் நினைக்கிறான், விரும்புறான். அந்த அல்சர் பேஷண்ட் அந்த ஒரு கன நேரத்துல ஒரு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தானே பின்னாடி வரக்கூடிய அத்தனை பின்விளைவுகளையும் தெரிந்து புரிந்து அந்த மின்னல் வெளிச்ச சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு விரும்பிதானே செய்கின்றான் அப்படின்னு சொல்ல வரான். சரியா? எப்படிங்க தப்புன்னு தெரிஞ்சு நாங்க டேஞ்சரை போய் விரும்பி ஏத்துப்போம் அப்படின்னா, டேஞ்சர் பின்னாடி தானே வரப்போகுது, இப்ப எனக்கு ஒரு குட்டியோண்டு சுகம் வரப்போறது இல்லை அப்படின்ற அந்த மின்னல் வெளிச்ச சுகத்தில் சிற்றின்பத்தில் நீ விரும்பி அதை தவறை செய்கின்றாய். இது சிற்றின்பம் என்று தெரிந்தும், இது பின்னாடி பெரிய வில்லங்கம் கொடுக்கும் என்று தெரிந்தும், தவறென்று புரிந்தும் அந்த சிற்றின்பத்தின் மேல் உள்ள மயக்கத்திலே நீ விரும்பி செய்கின்றாய். எப்படி தானங்க வர முடியும்? விருப்பம் இல்லாம எப்படி செயல் செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, இப்போ வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ்? எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. சரியா? 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறது என்னவோ உண்மைதான். தெரிஞ்சே வாடா மறக்கிற அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா ஃபீல என்ன மறக்க முடியுமா? ஹையர் நாலேஜ் என்னால மறக்க முடியுமா? என் குருதேவன் ஞான தேவரை மறக்க முடியுமா? கண்ணனை மறக்க முடியுமா? ஏங்க எந்த சூழல்லையும் வந்து இவற்றையெல்லாம் என்னால மறக்க முடியுமா? மறதிங்கிறது என்ன? whichever you give importance that will remain in your mind, whichever you don't give importance that will not remain in your mindங்க.
பேசிக்கலி ஹூ இஸ் சூசிங் தட்? நான் தானுங்க விரும்புகிறேன். இதை மறக்கக்கூடாதுன்னு 100% தெளிவாக முத்திரை குத்தி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா அது எப்படி மறக்கும்? ஸோ ஐ நெவர் பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லாத்தையும் வந்து சும்மா டேக் ஈஸியாக வந்து ஒரு ஃபன்னாக ஒரு மாயையாக நம்ம பார்க்கறதுனால பெருசாக எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. அதனால டோட்டலாகவே எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக மறக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதுவும் பணத்தை சுத்தமாக மறந்துடுறேன், எங்கே வைக்கிறேன் எது போகுது அப்படின்னு மறந்துடுது. ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் மறப்பானா அப்படின்னா மறக்க மாட்டான். யாருக்கு எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை எவனும் மறக்க மாட்டாங்க. எந்த விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அதுதானே மறக்கும். அப்போ மறக்கிறது மறக்காததுன்றது நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் தான் இருக்கு அப்படின்னா நீ விரும்பி இம்பார்ட்டன்ஸ் யாரு இம்பார்ட்டன்ஸை விரும்பினேன்னா மறக்காது, இம்பார்ட்டன்ஸை விரும்பலைன்னா மறந்துடுவோம். அப்போ நான் தானேங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்தை மறக்கிறதும் கூட முழுக்க முழுக்க நான் விரும்பித்தானே முயற்சி செய்கின்றேன். எதை வந்து நினச்சிக்கல நிறைய ஆழமாக பதிச்சுக்கணும், எதை வந்து லேசாக பதிச்சுக்கணும், எதை வந்து பதிக்காமலேயே விடணும். Again, who is doing all these things? இன்னமும் நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆனால் மறந்துடுற மாதிரி இல்லை. அப்படி இல்லையே. ஞானத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடுறோம். கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தப்பு. கேம் ஆடுறது கூட கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இருந்துட்டு போட்டு நம்ம சுபாவத்தில் இருந்துட்டு போவோமே இயல்பா. இன்னொரு காமெடி பீஸ் வந்து காமெடியாக நான் வேஷம் போட்டு நடிக்கக்கூடாதா? ஒருத்தன் லூசு பயிலாக வேஷம் போட்டு நடிக்கக்கூடாதா? ஒரு ஞானின்னா ஹீரோ வேஷம் போட்டு தான் நடிக்கணுமா? இருக்கிறது இயல்பா சுதர்மத்தில் இருந்துட்டு போவோம் தான். எனக்கு மறதி தான் இயல்புன்னா இருந்துட்டு போகிறமே அப்படின்னு போகிற வரைக்கும் அது போயிட்டு தானே இருக்கும். ஸோ இதுவும் ஏதோ நம்ம வந்து மெமரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரி அது போகிற மாதிரிலாம் கிடையாது என்ற ஒரு விஷயமாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன். வேற என்ன போகுது, என்ன பெருசாக சொன்னார்? கில்ட்டி ஃபீலிங்கை மெயினாக வச்சார். கில்ட்டி ஃபீலிங்லாம் வந்து பண்ணும்போது வர்றதில்லை, அதுக்கப்புறம் தான் வருது. அப்படியே வந்தாலும் கொஞ்சமாக வருதுன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பாயிண்ட் பிரேக் பண்ணாருன்னு தெரியலையே. சரி, எனிவே நான் சொல்ல நினைச்ச பாயிண்ட் ஒன்று தாங்க, சொல்யூஷன். பூபதி அண்ணா சொன்ன மாதிரி நம்ம விரும்பாம தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு ஆகிடும். நம்ம கிட்டத்தட்ட ரோபோ மாதிரி ஆகிடுவோம். நாம் வந்து கையாளர்களாகவும் மாறிடுவோம். நம்ம ஞானி கடைசி வரைக்கும் ஆக முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அதுக்காக பூபதி நான் சொன்னது தப்புன்னு சொல்ல வரல. அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக, அவர் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நீங்கள்லாம் டவுன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய இன்டென்ஷன் என்னவோ பியூர் தான். ஸோ அந்த இன்டென்ஷனில் அவர் பேசியிருக்காரு. பட் நான் என்னுடைய இன்டென்ஷனில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் த சொல்யூஷன்? நான் வந்து நல்லவனாக தான் இருக்கேன், நான் என்னுடைய எண்ணங்கள்லாம் பியூராக தான் இருக்குது, ஆனால் எனக்கே தெரியாமல் நான் விரும்பாமல் எல்லாம் பண்ணிடுறேன். இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியாது, உங்களால் கரையேறவே முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே வாழ வேண்டியதான். நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஈஸியாக ஏமாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் ட்ரை டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் வெரி ஃபாஸ்ட். அப்போ தெரிஞ்சே பண்ணுறோம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தில் 100 யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் எவர் யூ டூ. அப்போ அந்த அல்சர் பேஷண்ட்டு காரமாக உணவு சாப்பிடும்போது நான் தெரிந்தே உணர்ந்தே செய்கின்றேன் அப்படிங்கிறப்ப தான் அவன் உண்மையில் திருந்த வேண்டும் என்ற எண்ணமே வரும். ஏன்டா இப்படி லூஸா இருக்க, இவ்வளோன்னு ஒரு சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு இவ்வளவு துன்பப்படுகிறாயே, நீ லூஸா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்கணும் அப்படின்னா ஐ ஆம் டூயிங் தேட் அப்படிங்கிறது வரணுமா இல்லையா? அப்போ அப்படி நான் நினைச்சாதானே அந்த சிற்றின்ப வேட்கையிலிருந்து வெளியே வர முடியும், பின்பு அந்த பேரன்பத்திற்காக நான் நாட முடியும். ஒரு மொமெண்ட்ல உங்களை ஜர்க் பண்ண வைக்குது அப்படின்றது உங்களுடைய ஆசைகள் தானே. ஆசைகள் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட ஆசை இல்லாமல் உங்களுக்கு வருது. சப்கான்சியஸ்ல போட்டு வச்சாலும் நீ ஒட்டினா தானடா அது வேலை செய்யும். ஒட்டாம ஞானி மாதிரி வாழ்ந்துக்கோ. யார் வேணான்னா ஒட்டாம தான் மட்டும்தான் இருக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஒட்டாம இருந்துட்டாலே எவ்வளவு பெரிய ஞானம். நீங்க ஒட்டிட்டு நான் ஒட்டாம மட்டும்தான் இருக்க முடியும்னு பேசினா என்ன அர்த்தம்? ஸோ தேர்ஃபோர் இதை நான் மிகவும் ஆழமாக ஒவ்வொரு முறையும் உங்களிடம் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். ஃபார் a simple reason that only then you will have the solution. அனைத்துக்கும், அதாவது நான் செய்கின்ற செயலருக்கு நானே பொறுப்பாளி அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் திருந்த முடியும். ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று,
நீங்கள் ஒரு நடிகனாக இருங்கள். உங்கள் குணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யுங்கள். நீங்கள் வில்லன் வேஷம் போடுறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. துர்வாசர் மாதிரி அதில் ஒட்டாம நீங்க பண்ண முடிஞ்சீங்கன்னாலும் நீங்க ஞானின்னு ஒத்துக்கிறேன். இல்ல அப்படின்னா நான் வந்து அந்த குணங்கள் எந்தெந்த குணங்கள்ல இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றத முழுமையான தெளிவோடு இருந்தீங்கன்னா தான் அடுத்து என்ன வேஷம் நீங்க போடணும்னு விரும்புறீங்களோ அந்த வேஷத்தை உங்களால போட முடியும். அந்த கண்ட்ரோலே உங்களுக்கு கிடைக்கும். when you doesn't know that நீ என்ன வேஷம் போட்டுட்டு இருக்க, உன்னை யார் இயக்குறாங்க, உன் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைன்னா நீ டிசைடே பண்ண முடியாது. ஒரு நடிகன் வந்து இப்போ வில்லன் வேஷத்தில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சாதான் தான் விரும்புகின்ற வேஷத்தை அடுத்து எடுக்கவே முடியும். அல்லது வில்லன் வேஷத்துமே இருந்துட்டு போட்டும், நம்ம அதில் ஒட்டாம நம்ம நடிகன் இது ஒரு வேஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேஷத்தை போட முடியுதுன்னா வெல் அண்ட் குட், அதுவும் ஞானம் தான். பட் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. தமஸ் ரஜஸ் சாத்விக குணத்தில் முதல்ல சாத்விக்கு வந்துட்டு நீ ஹீரோவா மாறி முதல்ல பண்ணிட்டு ஹீரோவா மாறக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு வந்ததுக்கு அப்புறம் குணாதீதனா மாறி விளையாடுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸை துவம்சம் பண்ணிட்டு நீங்கள் சாத்விக் குவாலிட்டிக்கு வரணும். அதை நீங்கள் நினைச்சாதான் வர முடியும், தானாலாம் வர முடியாது. அது வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குணாதீதனாக இருந்து கூட நீங்கள் செயல்பட முடியும். குணாதீதனாக இருந்து செயல்படும் போது தான் உங்கள் குணங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இயக்கும். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி இன் யுவர் கண்ட்ரோல். முழுமையாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வில்லன் என்பதையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு செய்கின்ற அற்புத நிலைங்க ஞான நிலை. துர்வாசர் ஒரு வில்லன் வேஷம் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து அன்கண்ட்ரோலாவா போடுறாரு, அவர் விரும்பாமலா போடுறாரு. முழுமையாக விரும்பி ஒரு பக்தனின் புகழை உலகுக்கு உணர செய்ய வேண்டும் என்பதற்காக தன் புகழ் எத்தனை அசிங்கமாக போனாலும் பரவாயில்லை என்பதற்காக பின்விளைவுகள் அத்தனையும் உணர்ந்து தெரிந்து புரிந்து போடுகின்ற வில்லன் வேஷம் ஒரு ஞானியின் வேஷங்களாக இருக்கும். அப்படி உங்களால தில் இருக்கா, குணாதீத நிலையிலிருந்து வில்லன் வேஷம் போட முடியுமா, ஒட்டாம போட முடியும்னா துர்வாசரா இருந்துக்கோங்க, வேண்டாம்னு சொல்லல. இல்லைன்னா நீங்க என்ன குணத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதாங்க அடுத்த குணத்துக்கு போக முடியும். தமஸ் தெரிஞ்சாதான் ரஜஸ் போக முடியும், ரஜஸ் தெரிஞ்சாதான் சாத்விக் போக முடியும். அப்பதான் குணங்களை விட்டு குணாதீத நிலைக்கு போக முடியும். உன்னை நீ யார் என்று அறிய முடியவில்லை என்றால் அதுவும் கதியாக போய்விடாதா? தேர்ஃபோர் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் நாம் விரும்பித்தான் செய்கின்றோம், தெரிந்தேதான் செய்கின்றோம் என்ற உணர்வு உள்ளவனால் மட்டுமே அடுத்தடுத்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன். ராஜேந்திரண்ணா இருக்காரு, கொஞ்சம் இருங்க, அவருடைய பதிலையும் கேட்டுக்கோங்க.